share. पूरा உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்க வீடியோ எனக்கு தெரியும். लिया லாக்ஸ் நபி ஆதல் பலதுல வந்து 2000 பார்த்தோம், 3000 பார்த்தோம். அடுத்து 4வது ஆயத் பார்க்கறாங்க. லகது خلقنال இன்சான ஃபீ கபத். بلد لقد خلقنا الإنسان في كبد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஏன் அல்லாஹ் அந்த மாதிரி சொல்றான்? அல்லாஹ் மனிதனில் கஷ்டம், அல்லாஹ் மனிதனை கஷ்டத்தில் படைத்திருக்கேங்கிறானா? அந்த தர்ஜுமாவை இன்னொரு 3 மூணு பிடுங்கள். எல்லாம் தர்ஜுமா நினைப்பாங்க. சொல்றாங்க கருத்தர்த்தம் வேற ஏதாவது. மனிதனை திட்டமாக மனிதனை லக்கது நிச்சயமாக சொல்றான். மனிதன் கஷ்டத்தில் மெய்யாகவேங்கிறாங்க சில பேர், உண்மையாகவே மூழ்கியவனாக போட்டிருக்கான். பெரும் கஷ்டத்தில் படுத்தி மனிதனை கஷ்டத்தில் படுத்திருக்கிறோம். திட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்திருக்கிறோம். திட்டமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம். மெய்யாகவே நாம் மனிதனை சிரமத்தில் மூழ்கியவனாகவே படைத்திருக்கிறோம். திட்டமாக நாம் கஷ்டத்தில் உள்வாங்கினாக படைத்திருக்கிறோம். அந்த தப்சீலையும் அப்படிதான் சொல்றாங்க. யகாபிது மசாயிபு துன்யா வ ஷதாயிதுல் ஆகிரா. மனுஷனை வந்து உலகத்தினுடைய சோதனை, மறுமையினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு, இந்த ரெண்டினுடைய கஷ்டத்தை வச்சுதான் மனுஷனை படைச்சிருக்கோம். சோ உலகத்திலயும் ஒரு விஷயத்த அடையணும்னா டக்குன்னு அடைஞ்சிட முடியாது. அதற்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய முயற்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு பலவிதமான போட்டி, பலவிதமான சேலஞ்சஸ், அதெல்லாம் தாண்டிதான் அவர் வரணும். மறுமை அதுக்கு மேல அவரு மறுமை அடையணும்னாக்கா ஒரு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு குர்பான், ஒரு அர்ப்பணம் இருந்தாதான் அவர் அதை அடைய முடியும். அந்த நோக்கத்தை தான் வந்து லக்கத ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷித்தத்துன்னு தான் கொடுக்குறாங்க. இதுல என்ன சொல்றாங்க, நிச்சயமா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கிறேங்கிறான் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. ஏழைக்கு பணம் இல்லைங்கிற கவலை, பணக்காரனுக்கு ஆரோக்கியம் இல்லைங்கிற கவலை, பிபி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கவலை, அது மாதிரியா இன்கம் டாக்ஸ்காரன் வந்துருவானோ, நாளைக்கு வந்து நஷ்டம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை. உண்மையான விஷயம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆங்கிள் கவலை. ஆமா, சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த கர்டைன், லேடிஸ்க்கு சொல்றேன், கர்டைனுக்கு வந்து இந்த கலரோட அதுக்கு மேட்ச் ஆகலைங்கிற கவலை. என்ன சில பேர் வீடே இல்லாம பாலஸ்தீன்ல கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடப்பான். இவங்க இது மேட்ச் ஆக மாட்டேங்குது, அது மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு இருப்பாங்க. என்ன கலரா இருக்கு, என்ன கலர், அந்த கஷ்டம் அவங்களுக்கு. பாருங்க, நம்ம வந்து இப்போ பாலஸ்தீனை பத்தி கவலைப்படுறோம். என்ன சில பேர் பணம் இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோ கோடி கோடியா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்கோன்ல உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான், ஆஹா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏறிடுச்சு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரியான அதான் எல்லாம் வந்து இந்த மார்க் மூலமா நம்ம அது கவலைகள்லாம் குறைக்க விரும்புறான் இல்லைங்களா? அல்லாஹ்க்கு தெரியும் நமக்கு என்ன பெட்டர்னு. அதுதான் சொல்ல வரான். இது குரான் திக்ரு ஓத ஆரம்பிச்சா அந்த கஷ்டம் போயிடும்.
அப்படிங்கிறது பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். ம். ம். இவன் எல்லாமே கஷ்டம் தானே. இந்த குழந்தை வந்து கஷ்டம் இல்லாம எதுவும் கிடையாது. வயித்துலேருந்து வர்றது, அது அதுவே ஒரு பெரிய கஷ்டம் தான். குழந்தை அந்த புள்ள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிய வருது, தாய்ப்பால் குடிக்குது, என்ன? ம். ஆ எல்லாமே இன்னல் இன் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதுங்கிறான். இன்சான் இன்சான் மனிதன். மனிதன்னா அந்த ஜின் வர்க்கத்தையும் படைச்சிருக்கேன்னு சொல்றான் இல்லையா? குரான் ம். வந்து மனிதர்களுக்கும், ஜின்னுகளுக்கும் இது ம். மனிதன்னா ஜின்னும் இன்க்ளூட் ஆயிடுது அதுல. ஆயிடுதுங்களா? இல்ல, இன்சான்ல ஜின் இன்க்ளூட் ஆகாது. ஆ. ம்ஹ்ம். இன்சான்ல மனுஷன் மட்டும் தான் வரும். சரி. அப்போ இல்ல இப்ப குரான் வந்து அது ஜின்னுலயும் முஸ்லிம்கள் ஜின்னு, குரான் நல்ல ஜின் இருக்கு, தொழுவுது, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. குரான் ஆனா ஓதுதுங்கிறாங்க. வந்து அங்க அப்போ அல்லாஹ் வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ்ன்னுவான். யா ஆமா. மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ். ம். ஓ ம். மனித கூட்டமே, ஜின் கூட்டமே அப்படின்னு சில நேரத்துல வந்து 2 பேரையுமே கூப்பிட்டு சொல்லுவான். ம்ஹ்ம். பட் யா அய்யுஹல் இன்சான் அப்படின்னும்போது இன்சான்னா மனுஷன் மட்டும். ஓ! அவங்களுக்கு அப்போ கஷ்டம் கிடையாதா? அவங்க ஈஸியா யாரு படிச்சுப்பாங்க. இல்ல அது அது சம்பந்தமான விஷயங்கள் இங்க ம். சொல்லப்படல. நீங்க சொல்லலாம். ம். ஓ! அல்லாஹு ஆமா. அலம். ஓகே. இன்ஷா அல்லாஹ். ஆமா. அல்லாஹ்ட்ட கண்டிப்பா. நம்ம ஆகிரால போய் கேட்போம் அல்லாஹ்கிட்ட இன்ஷா அல்லாஹ். உலகத்துல இன்ஷா தெரிஞ்சா அல்லாஹ். தெரிஞ்சா ஓகே. தெரியலன்னா இல்லன்னா ஆமாமாமா. ஆமா, ஆமா. ஓதும்போது ஒரு டவுட் வந்துச்சு. அல்லாஹ் குரான் வந்து மனிதர்களுக்கும், ஜின்னுகளுக்கும் ஒரு நல்ல உபதேசம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. நான் இதுல இல்ல. ம். அயஸபு அல்லன் யக்திர சில அலைஹி. பேர் சொல்றாங்களா, ஆ. குலுக்க முன்தசிபன் அலா ரிஜ்லைனி. ம்ஹ்ம். இவன் வந்து 2 கால கொண்டு படைக்கப்பட்டிருக்காரு. அதாவது 2 கால்ல நிக்கிற மாரி. லம் ம்ஹ்ம். தக்லுக் தாப்பத்தன் அலா கல்கி. ம்ஹ்ம். மிருகங்கள போல தரையில அப்படியே என்ன சொல்றது? ஊர்ந்துட்டு போற மாரியோ, 4 ம்ஹ்ம். கால் வச்சு அப்படியே சாஞ்சுக்கிற மாரியோலாம் படைக்காம, அல்லாஹ் ம்ஹ்ம். மனுஷன நிக்க ம். வச்சு படைச்சிருக்கிறான். சோ ம். அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் நிக்கிறது அப்படின்னு ம். சொல்றேன். ஓ! ம். ம். 2 கால்ல பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிக்கிறதும் அது ஒரு சிரமம் தானே. அவ்வளோதான். ஓகே, ஓகே. ம்ஹ்ம். உட்காருறது நம்ம அ உட்காருறதுன்னு சொல்லுது. 1 மணி நேரம் நிக்கலாம், 2 மணி நேரம் நிக்கலாம். அப்புறம் உட்கார தானே சொல்றோம். ஆ. அதுக்கு ஓகே. பிறகு நம்ம உட்கார சொல்லிடும். கரெக்ட். கால் வலிக்குதுங்க ம். அப்படின்னு. ம். ம். 10, 12 மணி நேரத்துக்கு மேல முழிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட் வேணும். என்ன? அதுவும் கஷ்டம் தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அயஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹதன். தன் மீது ஒருவன் ஆற்றல் பெறவே மாட்டேன் என்று எண்ணுகிறானா? அப்படின்னு கேட்கிறாங்க அல்லாஹ். என்னை அடக்க எவராலும் முடியாது என்று எண்ணுகிறானா? ஆதிக்கம் என்னை செலுத்த யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மனுஷன் நினைக்கிறான். அயஹ்சபு நினைக்கிறானா? லன் யக்திர அலைஹி அஹத். எந்த ஒருவரும் அவனின் மீது ஆ. சக்தி பெற முடியாது, ஆற்றல் பெற முடியாது, மிகைக்க முடியாது ம்ஹ்ம். அப்படின்னு மனுஷனுடைய ம். மனிதன் எண்ணிக்கொள்கிறானா? ஆ. ம்ஹ்ம். يسأل يقدر عليه أحد. ஆஹா. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு மனிதனுடைய விஷயத்துல பனி ஜுமாஹ் ரஜுலுன் யானி அவர் வந்து பனி ஜுமான்ற ஒரு சமுதாயத்துல இருந்தவரா. ம்ஹ்ம். கான இத்தகை அபல் அஷத். அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பலசாலி, நான் ம். ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு மத்தியில சொல்லிட்டு இருப்பாரு. சோ ம். அவருடைய விஷயத்துலதான் வந்து அயாசுபஹாதல் கவியு பிஜல்திஹி வ கவியிஹி. ஏன்னா ம்ஹ்ம். இவருக்கு மூத்து வராது, இவர் இப்படியேதான் இருப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரான்னு சொல்லிட்டு அவருடைய ம்ஹ்ம். விஷயத்துல இறக்கப்பட்ட ஆயத்துன்னு சொல்றாங்க. ம். ம். எவ்வளோ ஒரு ஒரு அகங்காரத்தோட சொல்றான் பாருங்க. அல்லாஹ். திமிரு. ஆமா. அது அல்லாஹ் அதான் சொல்றான். என்ன மாரி யாரும் போன சூறால சொன்னான். என்ன மாரி யாரும் தண்டிக்கவும் முடியாது அப்படிங்கிறான். என்ன? ஆ அதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறானுங்க. ம். ஸோ இல்லை. இதுக்கு முன்னாடி சொல்றாங்க எக்கூல் அஹ்லக்து மாலன் லுபதா. அது ஒரு இடத்துல சொல்லுவானுங்க. என்ன? இந்த அடுத்த ஆயத்துல வருது. ம். ம். ஓ! அதுல வருதா? ஓகே, ஓகே. ஆம். ஸோ
எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ தைரியத்துல இருக்கானுங்க பாருங்க. நடக்கிறத ம். பார்த்துப்போம் அப்படின்னு. அதேதான். ஆ, வந்தா பாத்துக்கலாம்ப்பா. வந்தா பாத்துக்கலாம்ப்பா. ஆமா. ஒரு நரம்ப எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அவனுக்கு. என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதானே. மனுஷனுடைய ம், இது ஒண்ணுமே இல்லைண்ணே. ம், ம், நான் பெரியவன், நீ பெரியவன், ஆமா. நான் தான் டானு. என்ன ம், வேலைக்கு ஆவ? ம், ம், அல்லாஹ் நினைச்சானா பட் 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 பட்டுன்னு முடிச்சிருவான். ம். யக்கூல் அஹ்லக்து மாலன் லுபதா சொல்றான். அதிகமான ஏராளமான நான் முகம்மதின் விரோதத்திற்காக அளித்திருக்கிறேன் என்று ஹாரிஸ் ஆகி அவன் ஆணவமாக கூறியது. அவன் தான் சொல்றானா வந்து ஆஹ், அதான் அந்த மனுஷன் வந்து சொல்றானா, ம், நான் எவ்வளோ அழிச்சிருக்கிறேன். நான் பார்க்காத காசா? அப்படி ம், நம்ம ம், மனுஷன் கூட சொல்லுவாங்க, நான் பார்க்காத காசாடி சினிமாக்கே நான் பல லட்சம் செலவு பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு ம், சொல்லிட்டு ம், சில பேர் அது ஒரு பெருமையா நான் ம், வந்து மது குடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ம், பெருமையா சொல்லுவாங்க மனுஷங்க. ம், So அந்த ம், மாதிரிதான் வந்து அந்த மனிதரும் சொல்லியிருக்காரு. ம், 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 ஆனா அவர் சொன்னது பொய்யே. ம், அல்லாஹ் சொல்லிக்காட்டு. ம். முத ஆயத்துல வந்து அல்லாஹ் நினைக்கிறான். இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து வாயாலே சொல்றான். என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு போறான் அவன். அட்வான்ஸா. என்ன ஸோ ம். மனசுல நினைக்கிறதோட இல்லாம வெளியிலயும் வந்து சொல்றாங்கிறான் அல்லாஹ். என்ன ஸோ கண்டிப்பா. இன்னும் அட்வான்ஸான இவன் ரொம்ப இவன் சீரியஸான இன்னும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். ம். ம்ஹ்ம். சொல்லுவாங்கல்ல. இது வந்து சொல்லுவாங்க. யாராவது அ அ தர்மம் போய் கேட்டா, என்ன இது சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் இப்ப தான் வந்து அழிச்சுட்டேன். இப்ப காசு இல்ல என்ட்ட. நான் நிறைய பேரை கொடுத்துட்டேன். இந்த மாரி இருக்கு. அழிஞ்சிருச்சுன்னு என்ன இல்ல. இப்போ வராதீங்க என்ட்ட அப்படிம்பாங்களாம். என்ன எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிம்பாங்க. என்ன எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். ஆமா. ம்ஹ்ம். அதான். கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. ஆமா. இது மெயினா வந்து அந்த ஹாரிஸ் அந்த அவன் சொன்னத தான் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த ஆமா, ஆமா. முகமது அந்த கீழ அந்த குடுத்துருக்காங்கல்ல. முகம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விரோதத்திற்காக அளித்திருக்கேன்னு அவன ஆணவமா குடுத்தான். ஆ. ம். ஆ. அப்ப சொல்லுவான். மறு உலகத்துல வந்து அ அ முன்னாடி இப்போ அத நான் அனுப்பிச்சிருந்தா இத அழிச்சத வந்து ஏன் நல்லதுக்காக அனுப்பிச்சிருந்தா என்ன கை சேதப்படுவேனேன்னு அப்ப சொல்லுவான். அல்ல. ம். ம்ஹ்ம். எல்லாம் அந்த மக்கா குறைஷிகள பத்தி தான் அந்த ஆயத்து சொல்லுது இல்லைங்களா? ம். ஆமாண்ணே. ம். மக்கா எப்படி இருந்துச்சு? அங்க வந்து எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாங்க. இல்ல, அத அந்த ஒரு பெருமையா சொல்றத சொல்றாங்க. ம். அயஸப் அல்ல யரஹு அஹத் பார்த்துட்டு. ஆனா யஸப் அல்ல யரஹு அஹத். நிச்சயமாக ஒருவருமே தன்னை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? ம். யஹ்சபு அல்லம் யரஹு அஹத். ம். அடாடா. ம். ஸோ யஹ்சபு அவர் கருதுகிறாரா? ம். அயதுன்னு அத ம். அல்லம் யரஹு அஹத். ம். ஆ, என்னது? அல் வந்து போன தடவ லன்னுங்கிறான். இப்ப லம்முங்கிறான். நல்லா வந்து யாருமோ ஆ நிம்மதி லன்னு சொல்றான் இல்லைங்களா? அல்ல அதெல்லாம் ஆமா. யாரும் ஃபியூச்சர்ல இது ஃபியூச்சர் சொல்றான். இப்ப வந்து பாஸ்ட் பாஸ்ட். பாஸ்ட்ல வந்து என்ன யாரும் பார்க்கலையா? அப்படின்னு கேட்கிறான். ம். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? ஆமா, அவன் பண்றது யாரும் பார்க்கல. ஆமா. அவன் ம். செய்யறது யாருக்கும் தெரியாது ஆமா, அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்கிறாரா? ஆமா. ஆ. அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3யும் கொண்டு வந்துடுறான்ல. என்ன? ஆமா, ஸோ ஆமா. யாரும் என்ன என்ன செய்ய முடியாதுங்கிறான். இப்போ வந்து சொல்றான். என்ன?
நினைக்கிறானா அப்படின்னு கேக்குறான்டா. அல்லம் நஜ் அல்லஹு ஐனைன். நஜ்அல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? பார்க்கக்கூடிய 2 கண்களை நாம் அவனுக்கு கொடுக்கவில்லையா? அவ்வாறு இருந்தும் உண்மையை அவன் கண்டுகொள்ளவில்லை. கண்ணு சொல்றான். அந்த அல்லாஹ் செஞ்ச உபகாரங்களை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை, நியமத்துகளை அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன். செல்வம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கண்ணுக்கு என்ன வேல்யூன்னு கேக்குறான்ல. கண்ணு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து கண்ணோட வேல்யூ என்னடான்னு கேக்குறான்ல அவன்கிட்ட. என்ன ஸோ எத்தனை கோடி கொடுத்தாலும் கண் பார்வை வருங்களா குருடனுக்கு? வராது. 100 கோடி கொடுத்தாலும் போன கண்ணு போனதான். அவ்வளவுதான். வலிசானன் வஷஃபத்தைன். வலிசான் வஷஃபத். ஒரு நாவையும் 2 உதடுகளையும். நாவின் மூலமாக மனுஷன் பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய கருத்துக்காக வெளியே சொல்றதே அந்த நாக்கின் மூலமாக தான் சொல்றோம். அந்த அற்புதமான அந்த நாவு, அந்த பேசக்கூடிய நாவுக்கு நோக்கம் பேசுது. பேசும் பாக்கியத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். ஷஃபத்தைன் 2 உதடுகளை கொடுத்தான். அந்த பேசுறதுக்கு உதவியா இருக்கிறது அந்த உதடுகள். என்ன சொல்றீங்க? பேச பேச அது அதனுடைய அந்த இது பண்ணுது. வெறும் உதடு ஓப்பன் பிளேஸ் ஒரு காத்து தான் வரும். வாயால தானே சொல்றான். எக்கூலுமா அகலத்து மாலல்லுபதான் சொல்றான். என்ன சோ அந்த வாய் தானே சொல்லுது. நான் கொடுத்த வாயாலே நீ வாயை நான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதான் சொல்றாங்க. ஒரு நாவு 2 உதடுகள்னு சொல்றாங்கல்ல. அது வந்து இப்படியும் சொல்றாங்க. வாய் வந்து கேட்டு மாதிரி வச்சுக்கணும். 2 கேட்டு மாதிரி. இந்த தேவைப்பட்டா மட்டும் பேசணும். என்ன ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. கண்டிப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டும் சில கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வாயில வந்து ஒரு கூழாங்கல் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமே. என்ன தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு. இந்த நாக்கை பிடிச்சிதான் அழுவாங்க. இந்த நாக்கை தான் கொண்டு போய் நிறைய பேர் எங்க போய் சேர்க்குது, நரகத்துல சேர்க்குது. இந்த நாக்குடைய விஷயத்தை என்ன பாதுகாத்துரு அப்படின்னுவாங்க. ஆமா. நம்மளும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் வந்து ஒரு நாக்கு 2 உதடு எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இதான் சொல்லுவான். 2 காது 1 வாய் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கேட்கணும், என்ன குறைச்சலா பேசணும். வாய் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வஹதைனா இருக்காங்க. நன்மை தீமையின் 2 வழிகளை நான் அவனுக்கு பிரித்து அறிவித்து, அதை உனக்கு நாம் வழிகாட்டினோம். அந்நஜிதை 2 பாதை. நஜிதுல் கைர் வ நஜிதுல் ஷர். நன்மையினுடைய பாதையும் அல்லாஹ் படைச்சி அதையும் காட்டியிருக்கிறான். தீமையினுடைய பாதையும் படைச்சி அதை காட்டியிருக்கான். இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறது யாரு? இவன் தான். இவன் தேர்ந்தெடுக்கணும் எதுல போனா நமக்கு நல்லது. மலைப்பாதை மாதிரி சொல்றாங்க. இது தீமை 2 பாதை. எது நம்ம வந்து சூஸ் பண்றோங்கிறது நம்ம கையில இருக்கு. நஜ்தைன். நஜ்துனா பாதைகளா? சபீல் வேற, பாதைகளா? சபீலுக்கும் சபீல் ஆல்சோ பாதை தானே.
ம்ஹ்ம். ஆ. அது எப்படின்னு சொல்றாங்க. 2வது ஒரு பாதம் வந்து கொஞ்சம் கரடு முரடா கஷ்டமா இருக்கும். ஆ ஹராம், ஹலால் பார்த்து பார்த்து நடந்து போணும். என்ன. ஆ. இன்னொரு பாத்து ஈஸியா இருக்கும். எத நீ ஹலால்லாம் பார்க்க தேவையில்ல. என்ன. ம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். டக்குனு போய் அதில போயிட்டே இருக்கலாம். என்ன. ஸோ சொல்லுவாங்கல்ல உமர் அலியத்துல சொன்ன மாரி, ஆ ம். உலகத்துல வந்து இந்த ஒரு மெல்லிய ஆடை போட்டுக்கிட்டு முள்ளுவேலியில நடக்கிற மாரி ஏதோ சொல்லுவாங்கல்ல ஹதீஸு. என்னது? ம். அது இன்னொரு பாதை வந்து ஈஸியான பாதை. அது வந்து நரகத்துக்கு கொண்டு போயிடும். கவனமா போணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஒரு ஒரு பாதை வந்து தீனுடைய பாதை. ஒரு பாதை வந்து ஹராமான பாதை அப்படிங்கிறான்ல அதுல. இல்லைங்களா? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். பலக்தஹமல் அக்கபா. ஆயின் அவன் கடினமான மலைப்பாதை கடந்து செல்ல துணியவில்லை. அதான் கடினமான பாதை. அக்கபா. அக்காபா. கணவாய்ங்கிறாங்க. கணவாய், கணவாய்ன்னு சில இடத்துல சொல்றாங்க. ம். ஆ. என்ன அது பாதை அக்கபான்னா என்னங்க அது? அக்காபா அப்படின்னு சொன்னாக்கா, யகூலு தஆலா ஃபலம் யர்கபுல் அகபா ஃபயக்தஅஹுமா வ யுஜவ்விஸுமா ம். ஜபலுன் ஃபீ ஜஹன்னம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். ஜபலுன் ஃபீ ஜஹன். ம். ம்ஹ்ம். நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் அகபான். ம்ஹ்ம். ம். 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 அக் கடக்கிறதுன்னா இக்திஹாம். இக்திஹாம்னா ஆ. ஆஹா, இக்தஹம யக்தஹிமு இக்திஹாம். ஆஹா. கடக்கிறது. ம். ஸோ இது வந்து ஒரு இக்திஹாம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பு. அக்கபாங்கிறது வந்து பல ஸ்டேஜஸ் என்ன ஒரு ம். ஒரு ஸ்டேஜ விட்டு அடுத்த ஸ்டேஜ் போறது. இந்த மாரி. ம். ம். அக்கபா. ஸோ அக்கபாங்கிறது பின்னாடி தஃப்சீர் பண்ணுவான் அல்லாவே இல்லைங்களா? ஆமா, ம். அல்லாஹ் அடுத்தடுத்து கொண்டு வரான். ஆ. ஒமா அத்ராக மல் அகபான்னு கேட்பான். ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா ஃபலகத்தஹமல் அகபா. ஆமா. நீங்க ம். நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அகபாவ கடக்கணும். ம்ஹ்ம். ம். அது ம்ஹ்ம். எப்படி கடக்கிறது? அத சொல்றான். கடக்கிறது இக்திஹாம்னா அ அ ஜம்ப் பண்றத கூட சொல்றாங்க. ஜம்ப் பண்றதுன்னா ஒரு ஆ, ஆ, ஆ. சொல்றோம், செய்றதில்ல. டக்குனு போய் செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அவன் செய்யல அப்படிங்கிறான். ம். ஆஹ. கண்டிப்பா. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன. ோ டக்குன்னு செய்றது தான். நாளைக்கு செய்வோம். நாளைக்கு நல்ல காரியம் செய்வோம். நாளைக்கு ஒரு உறவினரோட பேசுவோம். சண்டை போட்டவங்களோட. நாளைக்கு வந்து சதக்கா குடுத்துக்குவோம். அ உடனே செய்யாம இருக்கிறது கூட இக்திஹாம்களா? உடனே செஞ்சுட்டா, அது உடனே செஞ்சிடணும். அந்த ம், ம். உடனடியாக சடன்லி. அதான் இக்திஹாம் கடக்கிறது அப்படின்னு. வமா அதராக்க மல் அக்கபா. ஆஹா. ஸோ அக்கபான்னு அல்லாஹ் கேட்குறான் நம்மள்ட்டயே. ம். ஸோ அல்லாஹ். சில ஹதீஸ்கள்ல சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "ஹுவ 70 தரஜத்துன் ஃபீ ஜஹன்னம்." ஆஹா. நரகத்துல 70 விதமான ஸ்டெப்ஸ் அது. ஓ! ம்ஹ்ம். ம். 70 விதமான ஸ்டெப்ஸ். ம்ஹ்ம். ம். லா மரத்தன் வாஹிதா. ம். ஒரே ஒரு ஸ்டேஜ் கிடையாதாம். ம். அவ்வளவுதான்ப்பா, இங்க நீங்க போயிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல. ம். இங்கருந்து அங்க போய், அங்கருந்து இங்க போய், அங்கருந்து இங்க போய் 70 ஸ்டெப்ஸ தாண்டணுமா இங்க நரகத்துலங்களா? நரகத்துல. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ம்ஹ்ம். "ஹுவ 70 தரஜத்துன் ஃபீ ஜஹன்னம்." நரகத்துல 70 விதமான படித்தரங்கள் இருக்கு. ம்ஹ்ம். இல்ல அதுக்கும் இந்த அக்கபா ஆயத்துக்கும் ரிலேஷன் இருக்குங்களா? அவங்க அதுல தப்சீர் சொல்றாங்களா? ஆமாண்ணே. அப்படியே அடுத்தடுத்து வரும் பாருங்க. ஆ. இப்ப இதெல்லாம் கடக்கணும். நீங்க இதுல விழுந்துருவீங்க. நீங்க ஆஹா. நன்மை இருந்தா தான் அதெல்லாம் தாண்டி போகணும் நீங்க ஓ! சொர்க்கத்துக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி. ஆஹஹ. இல்லன்னா அதுல விழுந்துட்டீங்க நீங்க. ஓ! சரி, சரிங்க. ம்.
ம், ம், ம்ஹ்ம். அதுதான் எல்லாம் வந்து அக்கபான்னு சொல்றானோ அப்படின்னு ஆ, அப்படியும் ஒரு தப்சீர். பல வகையான தப்சீர் அதுல ஒரு ஒன் ஆஃப் த தப்சீர்ங்கிறாங்க அப்படிங்களா? ஆமா. ம், ம். நல்லா காப்பாத்தணும். அதுலேருந்து ஈஸியா போறதுக்கு. ஆமாண்ணே. அ பக்கு ரக்கபா ஒரு அடிமை விடுதலை. நம்மள இனி நம்மள நெறைய பேர் வந்து ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா. ம், ம்ஹ்ம். அ, ஆ. ஆமா, அதராக்க ஆமா யுத்ரீக்குக்கும் என்ன சொல்றாங்க? ஏன் யுத்ரீக்க சொல்லல? அதராக்க. அதராக்க ஒமா அதுராக்க மல் அகபா. ஆ, அதுராக்க நீங்க அறிவாய அகபா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆ, அறிஞ்சிருக்கீங்களா? ஆ. அம்மா அதராக்கன்னா என்ன குழுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் வந்து தப்சீர் பண்ணுவானாம். யுத்ரீக்கன்னா அல்லாஹ் சொல்ல மாட்டானாம். என்ன? ஆ, எப்போ ஆ. யுத்ரீக்க எப்போ வந்து ஆ அம இறுதி நாள் எப்போ வரும்? மவுத் எப்போ வருங்கிறது வந்து அல்லாஹ் யுத்ரீக்க. அதுக்கு வந்து அல்லாஹ் தான் அந்த நாலேட்ஜ் கைபுல் வச்சிருக்கோம். விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. ம். ஸோ அக்கு ரக்கபா அடிமை விடுதலை செய்வது. அ ம். ம். அடிமையை விடுதலை செய்றதுன்னா என்ன தப்சீருங்க அதுக்கு? ம். அதானே அந்த ம். மாரி சிரமங்கள நம்ம கடந்து போனோம்னு சொன்னாக்கா, நம்ம கிட்ட ம்ஹ்ம். பணம் இருந்தால் நம்முடைய ம். பணத்துல ம். அடிமையே வாங்கி உரிமை விடுறது. ம்ஹ்ம். ஒரு அடிமையை நிரபராதியாக சுதந்திரமானவனாக ஆக்குவது. ம்ஹ்ம். அந்த காலத்துல ம்ஹ்ம். அடிமைகள் இருந்தாங்க. இந்த காலத்துல அ ம்ஹ்ம். அ ஒரு கஷ்டத்துல உள்ளவர அந்த கஷ்டத்துல இருந்து நீக்கி விடுறது. ம். ம். ஒரு ம். சிரமத்துல உள்ளவர அந்த சிரமத்த நீக்கிறது. ஒரு ம். கடனாளிய கடன்ல இருந்து நீக்கிறது. ம். ம். ம்ஹ்ம். ம். ஏன்னா வந்து அடிமை அப்படின்றவரு ஒரு ஒவ்வொரு செகண்டும் பரேஷான் தான். ஒரு விதமான ம். ஒரு பதற்றம் தான். எந்த ம். நேரத்திலயும் என்ன வேணாலும் ஓனர் சொல்லுவாரு. ம். ம். அவர் ம். சுதந்திரமாயிட்டாருனாக்கா, கஞ்சோ கூழோ இருந்தா கூட நிம்மதியா குடிச்சிட்டு படுத்துட்டு கிடப்பாரு. ம். ம்ஹ்ம். ம். ஃபக்கு ரக்கபா. நீங்க ரக்கபா. இந்த ரக்கபாவ வந்து நீங்க அடிமையை உரிமை விட்டீங்கன்னாக்கா, அந்த 70 தர்ஜாவ நம்ம கடந்து போயிடலாம். ம். 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 அந்த 70 ஸ்டெப்ஸ கடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ம்ஹ்ம். ம். ரக்கபாங்கிறது வந்து இந்த அந்த அடிமை. ரக்பத். அடிமைன்னு சொல்றாங்க. இந்த இந்த என்னது பாண்டேஜ் கழுத்துக்கு பின்னாடி உள்ள ஆமா. அ அசல்ல வந்துண்ணே ஆ. ரக்கபத் அப்டின்னா நானு ம்ஹ்ம். கழுத்து. கழுத்து. அடிமைனாவே கழுத்துல கை கட்டி வச்சிருப்பாங்க. ஆ, ஆ. ஆஹ. இப்படி இருக்கிறது ம். தான் அடிமை. ம், ம், இப்படியே ம். இருக்கணும். கை ம், கட்டிக்கிட்டே இருக்கணும். ம். எஜமானுக்கு முன்னாடி. ம்ஹ்ம். அப்ப அந்த கை கட்டுறத அவுத்து விடுறது. நீ ஃப்ரீயா, தைரியமா, நிம்மதியா நெஞ்ச தூக்கி ம்ஹ்ம். இருக்கிறது தான் வந்து ஃபக்கு. ஃபக் ஃபக் ம், ம். ஃபக்னா அத கழட்டி விடுறது. ம்ஹ்ம். ம். அசல்ல ஃபக்குக்கு என்ன அர்த்தம்னா? ஃபக் ஃபக்குனா கழட்டுறது. கழட்டுறது. ஆ, ஆ. சரிங்க. ஸோ ஃபிக்குங்கிறது அது வேற. அது வந்து அது வேற ஃபிக்ஹ். அது ஃபிக்ஹ். ம். நீங்க சொன்ன மாரி இந்த கடனாளிகளுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றது என்ன, சில ஆமா. பேருக்கு வந்து நமக்கு நாமே எப்படி நம்மள விடுதலை செஞ்சுக்கிறது என்ன, அ தௌபா செஞ்சு அல்லாஹ்கிட்ட நம்மள நம்ம ஆ. மீட்டுக்கிறது என்ன, நம்ம ஒரு தீய பழக்கத்திலயோ, ஒரு அடிமையிலயோ நம்ம முதல்ல நம்மள அடிமை ஆக்கிக்கணும் பாருங்க என்ன. சில பேரு சில விஷயங்களுக்கு அடிமையாயிருப்பாங்க. ம். கண்டிப்பா. முதல்ல நம்ம அந்த சொல்லுவாங்கல்ல, அ சதக்கா வீட்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. என்ன, உன்ன நீனே முதல்ல விடுதலை செஞ்சுக்கோ. அப்பதான் மத்தவங்கள விடுதலை செய்ய முடியும். என்ன, உண்மையான சில விஷயம். சில பேரு ஒவ்வொருத்தங்க பேலன்ஸ் இருக்கணும். ஒண்ணு ஒண்ணுலயும். சில பேரு பிசினஸ்ன்னு வாழ்க்கைய விட்டுர்றாங்க. என்ன, சில பேரு ம். ஒரே எதிரியா அ அ சில தீய பழக்கத்துல எ எ அதுல போய் இறங்கி வாழ்க்கைய தொலைச்சுடுறாங்க. மார்க்கத்த தொலைச்சுடுறாங்க. அதுலேருந்து அவங்க முதல்ல வெளியாக்கிக்கணும். அந்த மாரி இருக்கிறவங்கள நம்ம வெளியாக்கணும். அதுவும் இருக்கு இல்லைங்களா? சில பேருக்கு வந்து நல்ல அட்வைஸ் செய்றது, புத்திமதி சொல்றது, என்ன, ம். சில பேருக்கு வந்து நெறைய தனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, நம்மளாலலாம் இதெல்லாம் முடியாது. என்ன,
ஆ அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து உன்னால முடியும்பா அப்படின்னு சொல்றதே வந்து அவன விடுவிக்கிறது தான். இன்னைக்கு நெறைய பேருக்கு அந்த நிலை இருக்கு. நம்மனாலாம் வர முடியாது. நம்ம அத தொட முடியாது. ஆமா. நம்மலாம் அதுக்கெல்லாம் தகுதி இல்ல. அப்டின்ட்டு ம். ஆமா, அவங்களே குறைச்சு மதிப்பிட்டுப்பா. ஆமா. ஸோ உதாரணத்துக்கு என்னுடைய இதே பாருங்க. நம்மலாம் வந்து ஒரு கிராமத்தில, என்ன ஒரு வில்லேஜ் பள்ளிக்கூடத்தில என்ன, ம். ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க. என்ன, ஆஹா. ஓ! அங்கலாம் அங்கலாம் ஆசிரியர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன, ஆமாமா. படிப்பு எப்படி இருக்கும்னு தெரியும். என்ன, ம். ஒரு +1, +2ல மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் வளத்தூர்ல. என்ன, ஓஹோ! திருப்பி காலேஜ் போனாலும் காலேஜ் கும்பகோணம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. அங்கலாம் வந்து அ. பாடமே நடக்காது. நான் ஆ. வருஷத்துக்கு 40 நாள் தான் நடக்கும். மத்த நாள் எல்லாம் ஸ்ட்ரைக் தான். என்ன, அவ்வளேதான், அ அவ்வளேதான். அங்க வந்து ஏதோ சரி சென்னைக்கு போனா சிஏ படிக்கலாங்கிற ஒரு படிக்கணும்லாம் வரல இங்க சென்னைக்கும். என்ன, ம். வந்தா ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. துபாய் போறதுக்கு. அவ்வளதான். என்ன, ஸோ நெறைய பேரு டிஸ்கரேஜும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பேரு ஆர்வப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன, ஸோ அந்த மாரி அந்த ஆர்வங்கள் வந்து அ ஒரு மனிதன வந்து பெரிய ஆளா கொண்டு போகுது. என்ன, மாஷா அல்லாஹ். ஒருத்தங்கள வந்து அந்த எரியிற நெருப்பு மேல வந்து நம்ம தண்ணி ஊத்தாம அவங்கள வந்து ம். நெருப்ப கிளப்பி விட்டோம்னு வச்சுக்கங்களேன், பெரிய ஆளா வரதுக்கு அதுவும் இதுல கூட இன்க்ளூட் ஆகுதுங்கிறாங்க. மத்தவங்கள வந்து என்கரேஜ் பண்றது, முடியும்னு சொல்றது. ம். என்ன, கண்டிப்பா. ஆ உண்மையிலே உங்களுடைய இதுவும் மாஷா அல்லாஹ் சாதாரண ஊர்லருந்து வந்து இன்னைக்கு நீங்க அங்க செடிசன் ஆயிட்டு இருக்கிறீங்கன்னும்போது, ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய உதவி, உங்களுடைய முயற்சி, ஆமா. தன்னம்பிக்கை, முயற்சி. ஆ ஆமாங்க. ம். ஸோ ஆனா இன்னைக்கு நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்கண்ணே. என்னால முடியாதுங்க. என்னால்லாம் அந்த வேலைக்கு முடியாது. என்னால்லாம் படிக்க முடியாது. ம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ம். அவங்களே வந்து வருத்திக்கிறாங்க. ஆமா. இது அதுக்கேத்த வந்து மாரி இது ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களும் அவனுக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ். "டேய்! ஆமா, நீலாம் போமுடியாதுடா. நீ இங்கேயே பாடுறா ஏதாவது." ஆமா. ம்ஹ்ம். இதுக்காகவே ஒரு பெரிய ஒரு பிசினஸே இப்ப நடக்குது. உன்னால முடியும்னு சொல்லி ஒரு செமினார்லாம் நடத்துறாங்க. ஆ. ஆயிரக்கணக்கான ரூபா சார்ஜ் பண்ணி, நான் எவ்வளோ ஓ! தமிழ்லயே எவ்வளோ பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, YouTubeல பேசுவாங்க. என்ன, ஆமாமாமா. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ன நல்லது சொல்றாங்க. "நீ உன்னால முடியும்ப்பா, செய்ப்பா." அந்த கதைய சொல்லி, இந்த ஆமா. கதைய சொல்லி, ஆமா. அவங்க பாருங்க உலகம் ஃபுல்லா பறக்குறாங்க. வந்து எல்லாம் அவங்களும் வந்து மேல கொண்டு போயிடுறான் பாருங்க. அவங்க வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க வந்து முஸ்லீம்களோ, மாற்று மத சகோதரர்களோ தெரியாது நமக்கு. நல்லது செஞ்சா ம். இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் ரஹ்மான் இல்லைங்களா? அவங்களையும் மேல கொண்டு போறான். ரஹீம் அங்க போய் பார்த்துக்குவான். நல்லதா இருந்தாங்களா அத பார்த்துக்குவான். இந்த உலகத்துல வந்து நல்லது செஞ்சா நல்லது நடக்குங்கிறது வந்து ஒரு அடிமை விடுதலை செய்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அ முதல்ல வந்து அதான் இத்ஆமுன் ஃபி யௌமிதின் தி மஸ்கபா. உணவளித்தல் கடும் பசியுடைய நாளில். ஆ அல்லது அவ் சொல்லல. யூசுப் ஏன் அவ்வுங்கிறான். ஏதாவது ஆ அதாவது உனக்கு ஏதா ஒண்ணு ஏதா ஃபர்ஸ்ட் ஒண்ணு செய்யுமே. அல்லாஹ் இதான் வந்து பண்ணு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிரேடே ம், ஒரு அடிமைய உரிமை விடுறது. அல்ல அது முடியலையா? இத்ஆமுன் ஃபி யௌமின் ஸீ மஸ்கபா. ம், ம், கடுமையான பசியில இருக்கிறவங்களுடைய பசிய என்ன ம், பண்ணுங்க? ம். ஒரு கடுமையான கஷ்டமான நாள்னு சொல்றான். என்ன ஆமா. அ உணவு அளிக்கிறது வந்து குடுக்குறோம். ஏழைகளுக்கு பார்த்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து சாப்பாடு குடுத்தா இன்னும் நல்லது. சாப்பாடு குடுக்குறது, தாவா குடுக்குறது ரொம்ப நல்லது. இப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எவ்வளோ அளிக்கப்படுது. தேவையில்லாம விருந்துன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடும் இன்னைக்கு பசி கல்யாணம்ன்ற பேர்ல நெறைய சாப்பாடுகள வேஸ்ட் பண்றாங்க. செய்யட்டும். அது ஏழைகளும் வராங்க, நல்லவங்களும் வராங்க. இன்னும் ஏழைகள் எவ்வளவோ கிராமங்கள்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு, இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போடலாம், அவங்களுக்கெல்லாம் குடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ஆயத்து வந்து அத கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ம். ம். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இது செல்ஃபிஷ்னஸ் போயிடுது பாருங்க. நம்ம வந்து மத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்கும்போது, நமக்குன்னு இல்லாம மத்தவங்களுக்கு குடுக்குறோம். என்ன? ஸோ அதுல நன்மை வருது. யதீமன் தா மக்ரபா. ம். யதீமன் தா மக்ரபா. 2ம் ஒரே ஆயத்துங்களா?
ஆமா. இத்ஆமுன் ஃபி யமதின் யதீமன் தா மஸ்கபத்தின் மக்ரபா அவ் யதீமன் மிஸ்கீனன் தா மக்ரபா. தா மக்ரபா எல்லாமே கன்டினியூஸா வருது. ஆமா. யதீமன் தா மக்ரபா. ஆ, இந்த பஞ்ச நாளைன்னு கூட சொல்றாங்க. இந்த பஞ்ச நாள்னு கஷ்டமான நாள் நேரம் இல்லைங்களா? ம். தீஸ்கபக். அந்த நேரத்துல தான் எல்லாம் சேர்த்து வச்சுக்குவானுங்க. என்ன? ஸோ ஆமா. நமக்கு வேணும், நம்ம எல்லாம் வந்துருச்சு. என்ன? ஆமா. ஸோ ஒரு ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னும்போது, கோவிட் கோவிட் அப்போ வந்துருச்சு. ஆமா, அவன் எனக்கு மட்டும் போதும்ன்னு சேர்த்து வச்சுப்பாங்க. ஆமா, ஆமா. இதுல பாராட்டணும். அந்த வெள்ளம் வந்தப்ப சென்னையில எவ்வளோ பாருங்க, எவ்வளோ இயக்கங்கள். என்ன? போய் சாப்பாடு குடுத்தாங்க, அது இல்ல செஞ்சாங்க. நான் முஸ்லிம்ஸ் கூட எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ம். அதத்தான் சொல்றான் அல்லாஹ். அந்த நேரத்துல குடு அப்படிங்கிறான். நீ அந்த நேரத்துல தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட இருக்கிற அரிசி என்ன ஆகும், எல்லாம் பதுக்குற நாள்ல நீ இத குடு அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன? ம். யத்தீமன் தா மக்ரபா. நெருங்கிய ஒரு அனாதைக்கு. இது எப்படி நம்ம நம்ம உறவினரான அனாதைக்கு என்கரேஜ் பண்றான் அல்லாஹ். என்ன? வெளியில குடுக்கறத விட. ஆமா. அதாவது 2த்துமே சொல்லுவான். ம்ஹ்ம். அல்லது உறவினர்களில் உள்ள ஒரு அனாதைக்கோ, அல்லது ம். கடினமான வறுமையுடைய அ மண்ணை கவ்வக்கூடிய இருக்கும் ஒரு ஏழைக்கோ, அ ம். பசியுடைய பஞ்ச நாள்ல உணவளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ம். ம். அனாதைக்கும் குடுங்க, ம். அல்லது என்ன பண்ணுங்க, ரொம்ப ம். கஷ்டத்துக்கிற ஒரு ஏழைக்கு என்ன பண்ணுங்க. ம். ம். அதாவது ஒரு சகோதரன், சகோதரியோட அ ஆமா, சகோதரனோட இறந்து போயிட்டா அவங்க பிள்ளைங்கள பார்த்துக்க. என்ன? ஸோ நம்ம இருக்கும்போது தான் பார்த்துக்குவோம் இல்லைங்களா? நண்பன ஆமா. ய ய நண்பன இல்ல, சகோதரன். இறந்து போன பிறகு அந்த பிள்ளைங்கள அல்ஹம்துலில்லாஹ் நெறைய பேர் பார்த்துக்கிறாங்க. சில பேர் மறந்துடுறாங்க. என்ன? நம்ம சகோதரனுடைய பிள்ளைங்க இருக்கே பார்த்துக்குவோம். ஸோ அவங்கள வந்து பாருங்க நல்லா. 2வது பக்கத்துல நெருங்கிய மக்ரபான்னு நெருங்கியன்னு கூட சொல்றான். உறவினர் நெருங்கிய பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டி. எங்கேயோ உலகத்துல எங்கேயோ உள்ளவங்களுக்கு போய் இது பண்ண தேவையில்ல. என்ன? அப்ப அடுத்த வீட்ல, இந்த தெருவுல நான் நம்ம யாருன்னு பக்கத்திலேயே இருக்கிறாரு, நம்ம கூடலயே இருக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு படுறாரு, அவரு ஆமா. கஷ்டத்துல இருக்கிறாரு, அவருடைய கஷ்டத்த முதல் போக்குது. அந்த அனாதை. எத்தனையோ அனாதை இருப்பாங்க இல்லைங்களா? பக்கத்துல. ஆமா. அது அ தேடி கண்டுபிடிச்சு செய்ய சொல்றான்ல அதுதான். ம். ஸோ முதல்ல வந்து ஏழைய அதாவது அடிமைய விடுவிக்கிறது, 2வது சாப்பாடு குடுக்கறது, 3வது வந்து எத்தீம்களை, அனாதைகளை வந்து அனுசரிக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா அல்லது வறுமையால் மண்ணில் உழும் ஏழைக்கு உணவளிக்கிறது. ஏதோ கண்டுபிடிக்க முடியலையா? ஏழைக்கு போய் குடு அப்படிங்கிறான் அடுத்தது. ம். அதுவும் தா மத்ரபா. மண்ணில் புரளும். என்ன மண்ணில் புரளும் சொல்றாங்க. அதாவது ராமத்திரமானாக்கா மண்ணோடு மண்ணா ஆகுற மாரி பசியில மண்ண தின்ற அளவுக்கு இருக்கிற ஆள். ஆ, ஆ. ம். இப்ப ம்ஹ்ம். காசால கூட சில போட்டோஸ் நம்ம பார்ப்போம். மண் எடுத்து சாப்பிடுற இதா வந்துருச்சு. நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. சாப்பிடுறதுக்கு மண்ணு தான் இருக்கு. இல்ல. ம். அப்படின்ற அளவுக்கு ம். பசியில இருக்கக்கூடிய மக்கள். ம்ஹ்ம். ம். இல்ல, இல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா, மண்ணோடு மண்ணுன்னா, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, அந்த ரோட்லலாம் மண்ணு ட்ரெஸ் எல்லாம் ஒரே மண்ணா, பைத்தியம் மாரி சாப்பாடு இல்லாம நெறைய பேர் இருப்பாங்க. இல்லைங்களா? கண்டிப்பா. ம். அந்த அவங்களுக்கு வந்து குடுக்குறது. அவங்கள வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவன் பசியோட இருக்கிறானா? பசியோட இல்லையா? என்ன? ஆ. அவனுக்கு கூட அவனும் அல்லாவுடைய அ படைப்பு தானே! என்ன? ஆ ஒரு நம்ம ஊர்ல நெறைய பார்க்குறோம்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, என்ன? முடி வந்து மாரியா சடம் மாரி ஆயி ரத்தம் தெளிஞ்சு போய். மண்ணோட மண்ணா என்ன? நம்ம அப்போ இந்த ஆயத்து நமக்கு ஞாபகம் வரணும். என்ன? இந்த மண்ணோட மண்ணா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு கடையில ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி குடுப்போம். இன்னும் ரூ. 10 ரூ. 20க்கு என்ன வந்துற போகுது? என்ன நெனைக்கிறீங்க? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்கள காப்பாத்தணும். ம்.
சும்ம கான மினல்லதீன ஆமனு வத்தவாசோ பிஸ்ஸப்ரி வத்தவாசோ பில் மர்ஹமா. பின்னர் விசுவாசம் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கு உபதேசம் செய்தும் அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அன்பு செலுத்துமாறு ஒருவருக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தவர்களாக இருப்பதுமாகும். சும்ம என்ன, இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் என்ன அட்வைஸ் வந்து கண்டிப்பா முதல்ல வேலை செய்யுங்கிறான்ல என்ன, வேலை செஞ்ச சும்மா பிறகு சும்மா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே தெரியாத என்ன என்ன, வேலையும் அட்வைஸ் பண்ணு. அட்வைஸும் அவசியம் என்ன. ஸோ இந்த வார்த்தை பிறகுன்னு ஒரு வார்த்தை எல்லாம் கொண்டு வந்துடுறான் பாருங்க. மாஷா அல்லாஹ், எது மாஷா எல்லாம் ப்ரையாரிட்டி கொண்டு வரணும், எது எது முக்கியங்கிறத அல்லாஹ். இது இது இன்னைக்கு லிஸ்ட் போடுறேன். இது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ம், இஸ்லாத்துல நன்மை செய்யறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ம், ஆனால் எதை முதல் செய்யணும்? ஆமா. ம், ஃபர்ல் அவசியமா, சுன்னத் அவசியமா? ஆ, ஃபர்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆமா. சுன்னத்தா முஸ்தஹபா? சுன்னத்துக்கு ம், தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் முஸ்தஹபை விட. ஆ, ம், சரிங்களா? ஆமா. மக்ரூஹா ஹராமானவங்க ஹராமுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ம், என்ன சொல்றீங்க? ஆமாங்க. ம், இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னாக்கா, த லுங்கிய கட்டி தலப்பா கட்டுற கதை இவரு. ம், லுங்கி ம், கட்டுறது ஃபர்லு. ஆ, மானத்த மறைக்கிறது. ஆ, இவரு அத கழட்டிட்டு தலப்பா தலையில கட்டுறாரு. ஆ, ஆ, ம். அந்த கதை இது. ஓ! ரெண்டாவது என்ன இப்படின்னு சொல்றாங்க. ஆ, இதெல்லாம் செஞ்சாதான் அது அக்கபா பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். மலை மேல ஏறுறது என்ன, ஆ அது கடக்கணும் முதல்ல அந்த 70 ஸ்டேஜ. முதல்ல நீ வந்து இந்த அடிமை விடுவி, அப்புறம் வந்து ஏழைகளை பார்த்துக்கோ, அப்புறம் பசி ஏன்னா மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு, அப்புறம் ஏழைக்கு சாப்பாடு கொடு. இதெல்லாம் பண்ணின பிறகு தான் உனக்கு வந்து மேலே அந்த ஈமான வந்து நீ மலை சிகரம் எவரெஸ்ட் மலை சொல்கிறோம் ஆமா, இல்லையா, ஆமா. அது சிகரத்த கடக்கணும். அதுக்கு போனால் ஆமுன்னு வந்து மேலே வருது, இது இந்த கடந்து மேலே வா அப்படிங்கிறான்ல. அல்லதீன ஸோ ஈமான் ஆமனு ஆ, ஈமான் கொள்றதுங்களா, லா இலாஹ ம். இல்லல்லாஹ் சொல்றது, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுங்களா. ம், சும்ம கான பிறகு ஆமனு ம், வத்தவாசோ பிஸ்ஸபரி வத்தவாசோ பில் மர்ஹம். ஆ, ஈமான்தாரிகளுக்கு ம்ஹும், பொறுமையை கொண்டும், ஆ இரக்கத்தை கொண்டும் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு ம், ஒரு உபதேசம் செஞ்சு. ம். இல்லப்பா காணுங்கிறது வந்து ம், ம். அ காணுங்கிறது வந்து சிங்குலர். ஆமா, ஆமா. சும்ம ஒருமையில பிறகு பேசணும். கான மினல்லதீன ஆமனு. மினல்லதீன எவர்கள்லாம் ஆமனுங்கிறது ஈமான் கொண்டு இருப்பார்களோ அவர்கள் கிட்ட. அவங்ககிட்ட போய் நீ தனியா இருந்து அவங்க போய் சேர்ந்துரு அப்படிங்கிறான். என்ன ஆமா, ஆமா. ஜமாத்த பத்தி சொல்றான் பாருங்க அல்லாஹ். ஜமாத்தா சொல்றேன். வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. ஓ, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தனி மரம் தோப்பாகாது என்ன, ஒரு ஆமா, ஒரு கை தட்டினா ஓசை வராது. அதை வந்து எல்லாம் ஆமா. எல்லாம் எங்கேருந்து பாருங்க எல்லாம் சொல்றான். சபர் சபர்னா உபதேசிக்கிறது வத்தவாசவ். பொறுமையை கொண்டு நீ பொறுமையா இருப்பா. இப்ப நெறைய பேரு மாஷா அல்லாஹ் நல்ல மனிதர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ம், பயங்கரமான சோதனைகள் இருக்கும். ம், அவங்கள பார்த்து சொல்லணும். இல்லங்க ம், நல்லவங்க வராங்க, சோதனை வருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அல்லாஹ்வுடைய ம், உதவி உங்களுக்கு வருங்க. அல்லாஹ்வுடைய உதவி கொஞ்சம் ம், லேட்டா தான் வருங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வருங்க. அல்லாஹ் உங்கள கைவிட மாட்டாங்க. ம், அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சபரை கொண்டு ஆறுதல் சொல்லணும். ம். பேஷன்ஸ்க்கு வந்து பல அர்த்தங்கள் சொல்றாங்க. இப்ப அது சபூருக்கு வந்து என்ன, பொறுமையா இருக்கிறது, விடாமுயற்சியோட செய்றது என்ன, அதாவது பொறுமையா இருக்கிறது, கஷ்ட காலத்துல பொறுமையா இருக்கிறது, விடாமுயற்சி என்ன கஷ்டம் வந்தாலும் திரும்பி திரும்பி முயற்சி பண்றது, ம். அ தொடர்ச்சியா செய்றது. சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் என்ன, தொடர்ச்சியா செய்றது. 2வது வந்து ஒரு உறுதியா இருக்கிறது அந்த செயல்ல. என்ன, சபூர்ன்னு நம்ம பொறுமை மட்டும் தானே சொல்றோம் இல்லைங்களா? என்ன, இவ்வளோ இருக்குங்கிறாங்க. சபூர்ல வந்து பொறுமையா சுப்ஹானல்லாஹ். இருக்கிறது, விடாமுயற்சியோட செய்றது, தொடர்ந்து செய்றது, என்ன உறுதியா நின்று செய்றது. என்ன சில ம். பேர் பார்த்தீங்கன்னா, பொறுமை அப்படிங்கிறதுக்கு பேஷன்ட்டா இருக்கிறது மட்டும். இன்னைக்கு செஞ்சுட்டு நீயே விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஆ, ஒரு குரான் ஒரு ஆயத்து ஓதுறோம்னா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தாவது. என்ன ஸோ நம்ம ஒரு செயல செஞ்சுட்டோம்னா தொடர்ச்சியா அல்லாஹ் அதான் விரும்புறான் பாருங்க. இல்லைங்களா? என்ன எது அதாவது ஒரு செயல் செஞ்சா
செஞ்சாலும் குறைச்சலா செஞ்சாலும் ரெகுலரா செய்ய சொல்றான்ல. ரெகுலர் நீங்க வந்து இசகாமத்து. ஆமா. ஸோ இன்டர்நெட்ல நம்ம YouTubeல பேசுறோமா, பேசுனா டெய்லி ஒரு ஒரு 1 நிமிஷம் பேசுங்க அப்படிங்கிறான். என்ன? ம். அப்பதான் அந்த YouTube, Instagramலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி போட்டா தான் அது மேல கொண்டு வரும் அதுவே. என்ன? ஆமா, ஆமா. ஸோ ஆ அல்லாவும் அதான் சொல்றான். நீ டெய்லி ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருங்க. ரெகுலர் கன்டினியூட்டி இருக்கணும். கன்டினியூட்டி இருக்கணும். என்ன? அப்பதான் மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவரு டெய்லி டெய்லி ஆமா. வந்துரும் நமக்கு வந்துரும் அப்படின்ட்டு. ஸோ 2வது வந்து விடாமுயற்சியோட இருக்கு. சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். பொறுமையா வந்து ஒரு அ பத்தவாசம் செய்யும்போது, சில கஷ்டங்கள் சபூர் வேணும். நெறைய பொறுமை வேணுங்கிறான். என்ன நினைக்கிறீங்க? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? வீட்லயே நம்ம அட்வைஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்க. என்ன? ஸோ பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம வந்து கோவப்படக்கூடாது. என்ன? என்ன இவ்வளோ சொல்றேன் நான் யாரு? நான் அப்பா பையன்ட்ட சொல்றேன். பையன் கேட்க மாட்டேங்கிறான். கோவம் வந்து அவன அடிச்சு போட்டுறது, வந்து அப்படியே விட்டுறது. ஆமா, ஆமா. பொறுமையா இருந்து நாளைக்கு திருப்பி சொல்லணும். திருப்பி சொல்லி அவன் வந்து திருந்துற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம கடமை அப்படின்னு நல்லா சொல்லும். வத்தவாச பில் மர்ஹமா. மர் மர்ஹமா. கருணை, கருணை. மர்ஹம். ம். இரக்கம், அன்பு. ம்ஹ்ம். ஆஹா. ஸோ அன்போட அந்த அட்வைஸ் சொல்லும்போது, அ ம். இரக்கம் காட்டுறதுக்குள்ளயும் சொல்லணும். நீ அவரோட ஆமா. அன்பா நடந்துக்கப்பா. நீ இவரோட பாசமா நடந்துக்கப்பா. எப்படி நீ ம். பொறுமையா நடந்துக்கன்னு சொல்றோமோ, அதே போல கொஞ்சம் ம். கைண்டா நடந்துக்கப்பா. அவங்க ம். கிட்ட நீ கோவப்படக்கூடாது. ம். அண்ணன் தானே பாசமா நடந்துக்கோ. தங்கச்சி தானே பாசமா நடந்துக்கோ. ம். ம். ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். கருணை கொண்டு உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு பரிமாறிக் கொள்ளுங்கள். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ அதுதான் வந்து உண்மையான அக்கபா கடக்கிறதுங்கிறான்ல. அதான் ம். அப்பதான் நீ வந்து மேல மலையோட உச்சிய தொடுவ நீனு. என்ன? இவ்வளோ வேலையும் செஞ்சா தான் பொறுமையா சபுரோட பொறுமைன்னு சொன்னா ஒரு சின்ன மீனிங்ல வந்துருது. சபுரோட, மர்ஹமாவோட நீ வத்தவாசம் பண்ணா தான் கடைசியில அங்க போய் சேர்ற அப்படிங்கிறான்ல. ஸோ ஈமான் தான் பாருங்க. ஈமான் தான் முக்கியம். வாழ்க்கைக்கு என்ன? எல்லா உலகத்தில பிரச்சனைகளுக்கும் வந்து நம்பிக்கை இல்லாம போறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறாங்க. இல்ல. ம். ஸோ ஸோ உலாயிக அஸ்ஹாபுல் மைமன். இவர்கள் தான் வலப்பக்கம் உடையவர்கள். என்ன சிம்பிளா முடிச்சுட்டான். உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா. அது வலது ரைட். பக்கம்னாவே அவ்வளவுதான் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போறவங்க. யாருடைய ம். வலது கையில வந்து அவங்களுடைய கேட் பாஸ் கிடைக்குதோ, மாஷா அல்லாஹ் அவங்க எங்க போறாங்கன்னு ம்ஹ்ம். சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான மக்கள். அல்லாஹ் வந்து அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிறான். ம்ஹ்ம். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. இன்னும் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, அது அவர் இடப்புறத்தையுடையோர். ஆயத்துகளை நிராகரிக்கிறார்களோ, அவர்கள் வந்து மஷாமா. ஆஹா. என்னது அ இடப்பக்கம் உடையவர்களா அது? என்ன தப்சீர் வல்லதீன அதுக்கு? கஃபரு பிஆயாத்தினா எவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை ம்ஹ்ம். நிராகரிப்பார்களோ, அஸ்ஹாபுல் மஷ்அம் ம்ஹ்ம். அவர்கள்தான் இடப்பக்க முடியவர்கள். அதாவது அவங்களுக்கு வந்து கைய கட்டி இருக்கும். இடது கையில தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கப்படும். ம்ஹ்ம். யாருடைய ஃபீட்பேக் அவங்களுடைய இடது கையில கொடுக்கப்படுமோ, அவங்க எங்க தான் போவாங்க. ம்ஹ்ம். நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு வேறு சில ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ம்ஹ்ம். அலைஹிம் நாரும் மூசதா. அவர்கள் மீது எல்லா பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கும். அதாவது நெருப்பு படர்ந்திருக்கும். எல்லா வழியும் மூடப்பட்டு விடும் அப்படின்னா. ம்.
ம். மூசதா. மூசதான்னா மூடி இருக்கிறதுங்களா? ம். 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 ஓட முடியாது. அந்த நெருப்புல தான் ஓட முடியாது. ஆ. ஃபுல்லா லாக் பண்ணி வீடு வச்சுருவாங்களா? எரியுது. வீடு ஃபுல்லா லாக்ல இருக்குது. ஆஹா. கார்ல மாட்டிக்கிட்டாரு. காரு திடீர்னு தீ பிடிச்சுக்கிச்சு. ஜன்னல் தொறக்க முடியலன்னா என்ன ஆகும் அவரு? சீல் வச்சுறது போட்டு. உள்ள ஆள விட்டு ம். வெளிய வராம தம் பிரியாணி தான். என்ன நினைக்கிறீங்க? ம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல, இல்ல. ம். இதுதான் பாதுகாப்பு. ம். வேற அல்ஹம்துலில்லாஹ். சூரா பலது முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுல என்ன படிப்பினை நமக்கு? ஆ. ம். அல்லாஹ் வந்து லா வச்சு ஆரம்பிக்கிறான். ம். அக்கபா சொல்றான். அக்கபாவ வந்து அவன் தப்சீர் பண்றான். விளக்கம் குடுக்குறான் அல்லாஹ். இதெல்லாம் செஞ்சா அதே நீங்க போல மேல ஆரம்பத்துல வார்னிங் குடுக்குறான் அந்த மனிதனை. நான் ம். வந்து எவ்வளவு சம்பாரிச்சேன். நான் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ம். ம். அப்படின்லாம் சொன்ன மனிதர்கள்லாம் தடம் தெரியாம போயிட்டாங்க. ம். ம். எத்தனையோ சமுதாயங்கள நாம அழிச்சிட்டோம். ம். அதனால நீங்க அல்லாஹ்வுடைய வேதனை விஷயத்துல பயப்படுங்க. ம். அல்லாஹ் உங்களுக்கு குடுத்த நியமத்துகள நீங்க நினைச்சு பாருங்க. ம். அல்லாஹ் உங்களுக்கு கண்ண குடுத்திருக்கான், காத குடுத்திருக்கிறான், உயிர குடுத்திருக்கிறான், அற்புதமான படைப்ப படைச்சிருக்கிறான். ம். இது எல்லாத்தையும் நீங்க எப்படி இருங்க? நினைச்சு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள உணர்ந்து, உங்களுக்குள்ள நீங்க நல்லத செஞ்சீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ம். உங்கள மேன்மையா வச்சிருக்கிறான்னா, நீங்க உங்கனால யாருக்கு உதவி செய்ய முடியுமோ, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ம். ம். உங்கனால உங்கனால நல்லது பண்ண முடியுமோ, நல்லத பண்ணுங்க. ம். உங்களுடைய குடும்பத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். ம். உங்களுடைய குடும்பத்துல கஷ்டத்துல உள்ளவங்க, உங்க அக்கம் பக்கத்துல கஷ்டத்துல உள்ளவங்க, உங்களுக்கு ம். தெரிஞ்சவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த ம். மாரி ஆட்களுடைய சிரமங்கள் நீங்க ம். குறைங்க. ம். மிக ம். பயங்கரமான கஷ்டமான நரகத்தினுடைய கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் உங்கள என்ன பண்ணுவான்? காப்பாத்து. ம். ம். அது ஏழைகளுக்கு வந்து முதல்ல சாப்பாடு குடுக்குறோம். தீன தீன போதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு. சாப்பாடு அவன் பசியில இருக்கிறான். அவன இல்ல போய் நீ அவங்களுக்கு காலங்காத்தால டேய் போடா என் காதுலயே ஒண்ணு விடுடான்னுவான் அவன். ஆமா. இந்த கிறிஸ்டியன் மிஷன்லாம் கரெக்ட்டா செய்வாங்க. இந்த இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடு தான் குடுப்பாங்க. என்ன ஆ. சாப்பாடு, அ ஒரு அ ஒரு பிரெட்ட குடுத்தா போதுமா அவங்களுக்கு. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நாளைக்கு இந்த சர்ச்சுக்கு போயிருவானாம். என்ன இந்தோனேஷியால நடக்குது. என்ன சாப்பாடுக்கு வந்து அவ்ளோ அ அ நல்லதோ பொய்யோ சொல்லுவாங்க. இது தீனி போட்டு தீன வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன ஆ. அ அது வந்து ரொம்ப அவசியம். அது நம்ம சாப்பாடு அதே பள்ளியிலேயே வந்து சாப்பாட போட்டு ஒரு ஒரு தாவா இந்த பயான் தபீல் இருக்கு. சொல்லி ஜமாத்துனாவே இப்ப இது தானே சாப்பாடு தானே. அப்பா! சொல்லி பாருங்க அப்ப சொல்லி பாருங்க. ஜமாத்துல நல்ல சாப்பாடுப்பா வாப்பான்னுவாய்ங்க. ஆமா. தபருக் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தப்பா சொல்ல வரல. என்ன எல்லாம் ஏழை எளிதர்கள் வருவாங்க. சாப்பாடு வாங்குறதுக்குன்னு வருவாங்க. அன்னைக்கு தான் வருவாங்க. என்ன அந்த நேரத்தில அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்து தாவா ம். செய்றது ரொம்ப ஈஸி. என்ன ஸோ எவ்வளோ பாருங்க வெள்ளிக்கிழமை ராவு மௌலுது இவ்வளதெல்லாம் நடக்குது. மௌலுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க சிங்கப்பூர்ல நெறையா தப்பா சொல்லல. அ அல்லாஹ் இந்த உதாரணம். முதல்ல சாப்பாடு குடுங்குறான் இல்லையா? இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு குடுத்து, அந்த நேரத்தில அவங்களுக்கு நல்ல ஈமான் விஷயங்கள சொல்லணும்னு வச்சுக்கங்க. என்ன, அது ஒரு சான்ஸ் பாருங்க. என்ன, ஸோ கண்டிப்பா. வாய்ப்பு முதல் தானே. முதல்ல உணவு, உடை, இருக்க வீடு அது ம். இருந்தா தான் அவனுக்கு வந்து அந்த ஈமான்களுக்குள்ள வழிகள் அவனுக்கு அல்லாஹ் காமிக்க சொல்றான் இன்ஷா அல்லாஹ். இதோட உங்களுக்கு முடிச்சுக்கலாமா? நல்லது. நாளைக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூரா நம்ம சரி. இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாளு உங்களுக்கு ஃப்ரீயா புதன்கிழமை புதன்கிழமை பார்க்கலாம். புதன்கிழமை வச்சுக்கோங்க. புதன்கிழமை வச்சுக்கோங்க. நான் புதன்கிழமை வந்து ஆதிலுக்கு ஃபஹீமுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஓகே. நம்ம அன்னைக்கு இன்னைக்கு நம்ம பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன